சாத்தூர் தொகுதியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்க திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை தொகுதி மாறி களம் கண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நெல்லையில கடந்த முறை அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில இந்த முறை அவர் சாத்தூர் தொகுதியில போட்டியிடுகிறார். அங்கு திமுக சார்பில் கடற்கரை ராஜும் பாஜக சார்பில் திரு நயினார் நாகேந்திரனும் போட்டியிடக்கூடிய நிலையில தற்போது நயினார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி சற்றேறக்குறைய 20 நிமிடங்கள் கடந்திருக்கிறது. அந்த 20 நிமிடங்களின் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்கு திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அங்கு திமுக வேட்பாளர் முதலிடத்திலும் தாவேக வேட்பாளர் 2வது இடத்திலும் இருக்கக்கூடிய நிலையில அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சற்றேறக்குறைய 101 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய நிலையில 56 இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 26 இடங்கள்ல அதிமுக கூட்டணியும் 19 இடங்கள்ல தற்போது தாவேக முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பர் 26-19 ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு நம்பரா இது மாறி இருக்கா சாமிநாதன்? கிட்டத்தட்ட எதிர்கட்சி யார் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவுல தபால் வாக்குகளாகத்தான் இருந்தாலும் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தான் போட்டியிட்ட அவினாசி தொகுதியில பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நாம பார்க்கிறோம். இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சார் விஐபி தொகுதிகளில் பல இடங்கள்ல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா நீங்க அதிமுக ஒரு விஷயம் பண்ணாங்க சார். அமைச்சர்கள் தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடாம கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்க. அந்த இடத்துல எல்லாம் கூட்டணி கட்சிகளை பொருட்படுத்தாமல் மக்கள் தாவேக்காவை நோக்கி நகர்ந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. நீங்க கிட்டத்தட்ட அது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா நம்ம அண்மை காலமாக கடந்த விவாதங்களை சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாஜக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். அங்க பொறுத்தவரைக்கும் அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி ஒரு நேரடி போட்டியாக இருந்தார். அதை தாண்டி தாவேக சார்பில் பிரபு அங்கு களம் கண்ட ஒரு வேட்பாளரை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம்.